நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டிருக்க, நான் இன்னும் சாப்பிடல என்று கிளாம்பாக்கத்தில் பேருந்து கிடைக்காமல் தவித்த பயணியிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ் போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ மேம். பக்ரீத் பண்டிகை, முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு இயக்கப்படும் சிறப்பு பேருந்து வசதிகள் குறித்து நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து கிடைக்காமல் காத்திருந்த பயணிகள் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயணி ஒருவர் பேருந்து வரவில்லை என்று அமைச்சரிடம் முறையிட்ட போது அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தது சர்ச்சையாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தால் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வெப்பம் சுட்டரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் நகரில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு விட்டதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்த காரணத்தால் தான் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் சிபி சண்முகம் தற்போது இணக்கமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தோல்விக்கான காரணத்தை ஆய்வு செய்து மக்களிடையே ஆதரவை பெருக்க வேண்டியதே தங்களின் அடுத்த கடமை என்றும் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். பதவியை எதிர்பார்த்து தாங்கள் தவேகாவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். தவேகாவுக்கான ஆதரவு தொடர்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதை வேலுமணி தவிர்த்தார். இந்த கட்சி பொன்விழாக்கின்ற கட்சி, அதே போல பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்கள் நல்ல செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலையரங்கு இன்னைக்கு பொதுச் செயலர் சொல்லியிருக்காங்க. இது அதாவது தேவையான எல்லா கேள்வியும் சொல்லியாச்சு. அந்த தேவையான கேள்விக்கு நம்ம பதில் சொல்றேன். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவில் நிறுவனர் பதவியில் மீண்டும் பொதுச் செயலர் பழனிசாமியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பிடையே மோதல் வெடித்து கட்சி பிளவுபட்டது. இதன் உச்சகட்டமாக நமது அம்மா நாளிதழின் நிறுவனர் பெயரிலிருந்து பழனிசாமி பெயர் நீக்கப்பட்டு எஸ்பி வேலுமணி பெயர் சேர்க்கப்பட்டது. தற்போது இரு அணிகளும் இணைந்திருப்பதால் நிறுவனர் பகுதியில் பழனிசாமி, எஸ்பி வேலுமணி ஆகிய இருவரின் பெயர்களும் இணைந்து இடம்பெற்றுள்ளன. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியில் இணைந்து கொண்டார். 2014ஆம் ஆண்டு ஆலந்தூர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வெங்கட்ராமன். கட்சித் தலைமை மீதான அதிருப்தி காரணமாக சமீப காலமாக கட்சிப் பணிகளில் ஈடுபடாமல் இருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்து கொண்டார். அவரோடு மாவட்ட நிர்வாகிகள் சிலர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி சென்னை எழும்பூர், திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 29ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு திருச்செந்தூரை சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 30ஆம் தேதி இரவு 11:15 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு எழும்பூரை வந்தடையும்.
இந்த சிறப்பு ரயில் தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் ரயில் பணிமனையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் சென்ட்ரல் அரக்கோணம் தடத்தில் வரும் 1 முதல் 5ஆம் தேதி வரை ரயில் சேவை மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரக்கோணத்திலிருந்து காலை 4 மற்றும் 5 மணிக்கு திருத்தணி செல்லும் ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடற்கரை, சென்ட்ரல், ஆவடி உள்ளிட்ட வழித்தடங்களில் இருந்து அரக்கோணம் வரை இயக்கப்படும் 22 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மறுமார்க்கத்தில் அரக்கோணத்திற்கு பதிலாக திருவாலங்காட்டிலிருந்து ரயில்கள் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் 2 நாட்கள் காலதாமதமாக தமிழக எல்லையான 0 பாயிண்ட் பகுதியை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 50 கனஅடி வீதம் வரும் தண்ணீர் இரவு பூண்டி ஏரியை சென்றடையும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே எதிர்பார்த்ததை விட குறைவான அளவில் தண்ணீர் வருவது மற்றும் காலதாமதத்திற்கான காரணம் குறித்து தமிழக நீர்வளத்துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் மினா நகரில் புனித ஹஜ் கடமையின் முக்கிய நிகழ்வான சாத்தானுக்கு கல்லெறியும் வழிபாட்டை இஸ்லாமியர்கள் இன்று நிறைவேற்றினர். தீமைகளை எதிர்க்கும் அடையாளமாக இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது. உடலளவிலும் பொருளாதார ரீதியாகவும் தகுதியுள்ள இஸ்லாமியர்களின் முதன்மை கடமைகளில் ஒன்றான ஹஜ் பெருவிழா ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகையோடு நிறைவடைகிறது. நிலவின் தென் துருவத்தில் உள்ள குளிர்ந்த பள்ளங்களுக்கு அடியில் பரவலாக பனிக்கட்டிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் சந்திரயான் 2 விண்கலம் அனுப்பிய தரவுகளை கொண்டு அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வக விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். சூரிய ஒளிப்படாத மிக குளிர்ந்த பகுதிகளில் பனிப்படிவங்கள் இருப்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. இது எதிர்கால நிலவு ஆராய்ச்சிக்கும் விண்கலன்கள் தரை இறங்குவதற்கும் பெரிதும் உதவும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு சென்று சித்தராமையா பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். ஆளுநர் இல்லாததால் அவரது செயலரிடம் கடிதம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் கர்நாடகாவில் கடந்த பல மாதங்களாக நடந்து வந்த முதல்வர் பதவி சிக்கல் முடிவுக்கு வந்துள்ளது. பதவி விலகிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா கட்சி தலைமை உத்தரவுப்படி பதவி விலகியதாக தெரிவித்தார். தனது கடிதத்தை ஆளுநர் ஏற்பார் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சித்தராமையா விலகலை அடுத்து துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் முதல்வர் பதவியை ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் விளைபொருட்கள் உற்பத்தி நடப்பு பயிராண்டில் 5 விழுக்காடு உயரும் என அரசின் மதிப்பீடுகளில் தெரியவந்துள்ளது. வரும் ஜூன் மாதத்துடன் முடியும் பயிராண்டில் அரிசி உற்பத்தி 154 மில்லியன் டன்னாக உயரும் என்றும் இது முன்னெப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை உற்பத்தியும் முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிகரித்து 120.66 மில்லியன் டன்களை தொடும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் பருத்தி உற்பத்தி 2.4 விழுக்காடு குறைந்து 29.02 மில்லியன் பேலாக இருக்கும் என்றும் அரசின் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்திய சீன எல்லையில் அமைதியை உறுதி செய்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இரு நாடுகளும் பெரும் திருப்தி தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே எல்லையில் அமைதியை நிலைநாட்ட பெய்ஜிங்கில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்தது. டெப்சாங் மற்றும் டெம்சோக் பகுதிகளில் படைகள் விலக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக சீனாவில் உயர்மட்ட சிறப்பு பிரதிநிதிகள் சந்திப்பு நடைபெறவுள்ளது. எல்லை மேலாண்மை மற்றும் நதிநீர் பகிர்வு விவகாரங்களில் தொடர்ந்து இணைந்து செயல்பட இரு தரப்பும் உடன்பாடு கண்டுள்ளன. வரும் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முன் நாடெங்கும் உள்ள தொழிற்சாலைகளுக்கு நேரில் சென்று அத்துறையினரின் பிரச்சினைகளை அறிய நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் பிரிவு அதிகாரிகள் பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய தொழிற்சாலைகளுக்கு நேரில் செல்ல உள்ளனர். இப்பயணத்தின் போது தொழில்துறையினரின் நடைமுறை சிக்கல்களை நேரில் கண்டறிந்து அதற்கு ஏற்ப கொள்கை முடிவுகளை எடுக்க நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. தொழில்துறையினரின் பிரச்சினைகள் தவிர வேலைவாய்ப்பு தொடர்பான சிக்கல்களையும் அதிகாரிகள் குழுவினர் நேரில் கேட்டறிய உள்ளனர். அதிநவீன பல்நோக்கு பயன்பாட்டு போர் விமானங்களை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்க உள்ளது. இதற்கான நடைமுறைகளை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. AMCA என சுருக்கமாக அழைக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ், L&T, பாரத் ஃபோர்ஜ் ஆகிய நிறுவனங்களிடம் அரசு டெண்டர் கோரியுள்ளது.
எனினும் விமான தயாரிப்பு துறையில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதில் சேர்க்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட மறைந்திருந்து தாக்கும் திறன் கொண்ட எதிரி எல்லைகளை தாண்டிச் சென்று தாக்கும் போர் விமானத்தை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் நிபுணத்துவம் பெற்றுள்ள நிலையில் இந்தியாவும் தற்போது அதில் இணைய உள்ளது. மத்திய மற்றும் வடமேற்கு இந்திய பகுதிகள் கடும் வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா பகுதியில் இந்த கோடை காலத்தின் அதிகபட்ச வெப்பநிலையாக 47.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டெரித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவை தவிர்த்து நாட்டின் பிற பிராந்தியங்களில் 40 முதல் 45 டிகிரி வரை வெப்பம் பதிவானது. மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தனக்கு இந்த துறை புதியது என்றும் இதுகுறித்து நிபுணர்களுடன் கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட இந்த குழுவின் தலைவராக தனது பெயர் அறிவிக்கப்பட்டது தமக்கே ஆச்சரியம் அளித்ததாக அவர் கூறினார். மக்கள் தொகை மாற்றம் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் ஆகியவை புதிய விவகாரங்கள் என்பதால் விரைவில் டெல்லி சென்று குழுவின் மற்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேசிய அளவிலான கபடி போட்டிகள் தொடங்கி நடைபெற்றன. கட்டக்குடி கிராமத்தில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள போட்டியில் டெல்லி, கேரளா, நாக்பூர், புனே உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கபடி அணிகள் பங்கேற்றன. போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் SRM அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி வென்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கோவையில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான தேசிய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் தொடங்கின. கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் சார்பில் நடத்தப்படும் தொடரில் இந்திய விமானப்படை, கடற்படை, ராணுவம் மற்றும் கேரள மாநில மின்சார வாரியம் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. மே 31ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு விறுவிறுப்பாக நடைபெறவுள்ள இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளின் அடிப்படையில் நடத்தப்பட உள்ளன. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பால்கரை பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சைனஸ் பிரச்சினை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பெண்ணின் உறவினர்கள் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றியதால் போராட்டக்காரர்கள் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆண்டில் உலகின் மக்கள் தொகை தற்போது உள்ளதில் பாதியாக குறையும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது 830 கோடி பேர் வசிப்பதாகவும் 4 காரணங்களால் அது இன்னும் 40 ஆண்டுகளில் பாதியாக குறையும் என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். பருவநிலை மாற்றம், பெருந்தொற்றுகள், போர்கள், அடிப்படை வளங்கள் பற்றாக்குறை ஆகிய 4 காரணங்களால் மக்கள் தொகை குறையும் என மிலன் பல்கலைக்கழக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். 12,000 ஆண்டு மனிதகுல வரலாற்றை ஆய்வு செய்து கணிதவியல் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்ததாக நிபுணர்கள் விளக்கமளித்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் பதிலுக்கு ஈரானும் தாக்கியுள்ளது. இதனால் மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானில் ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள பந்தர் அப்பாஸ் விமான நிலைய பகுதியில் அமெரிக்க விமானங்கள் தாக்கியுள்ளன.
ஈரானிய ட்ரோன்கள் தங்களை அச்சுறுத்தியதால் இத்தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது. இது தற்காப்பு நடவடிக்கையே என அமெரிக்கா கூறியுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றின் மீது ஈரான் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் வலுவான பதிலடி தரப்படும் என ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் ஓமனை தகர்த்து விடுவோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஓமனை தாங்கள் தாக்குவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் டிரம்ப் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தற்போது கட்டுப்படுத்தி வரும் நிலையில் அதன் வழியே சர்வதேச சரக்கு கப்பல்கள் செல்வது தடைப்பட்டு உலகமே பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையின் மறுபகுதியில் உள்ள ஓமன் ஈரானின் நிலைப்பாட்டை ஆதரிப்பது அமெரிக்காவை கோபப்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு $695 மில்லியன் கடன் தர பன்னாட்டு நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் வீசிய டிட்வா புயலாலும் மேற்காசிய போர் தாக்கத்தாலும் இலங்கை பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பிறகு இந்த ஒப்புதலை IMF வழங்கியிருக்கிறது. இலங்கை கடந்த 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை பெரும் பொருளாதார சீரழிவில் சிக்கியிருந்தது. இதையடுத்து IMF உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளும் இந்தியா போன்ற நாடுகளும் அளித்த உதவியால் இலங்கை மீண்டெழுந்தது. ஆனால் கடந்த ஆண்டு வந்த டிட்வா புயல் $4.1 பில்லியன் அளவுக்கு பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தியதுடன் மேற்காசிய போர் பெரும் தாக்கங்களை இலங்கையில் ஏற்படுத்தியிருந்தது. தென் அமெரிக்க கண்டத்தின் பொலிவியா நாட்டில் நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான பழங்குடி பெண்கள் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் லாபாஸில் நடைபெற்ற இப்போராட்டத்தால் உணவு மற்றும் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் $60 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள அதிபர் பாஸ் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அறிவித்துள்ளார். சீனாவிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்காக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடிதங்கள் எழுதும் பணியை செய்து வருகிறார் 77 வயதான ஜியாங் மிங்தியன். புவியியல் எல்லைகளை கடந்து வாழும் உறவுகளுக்கு பாலமாக இருக்கும் இவரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு டியர் யூ என்ற நிகழ்ச்சியான திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தென்சீன பகுதியின் பாரம்பரியத்தையும் புலம்பெயர்ந்தோரின் மனைவிகளது வாழ்வியலையும் பேசும் இத்திரைப்படம் தமக்கு மிகவும் நெகிழ்ச்சியூட்டியதாக ஜியாங் தெரிவித்துள்ளார். அமேசான் காடுகளையும் பழங்குடியின மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக பல தசாப்தங்களாக போராடி வரும் பிரேசிலின் காயோப்போ பழங்குடி தலைவர் மெகரோன் ஷூகாராமி தனது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். உலக புகழ்பெற்ற பழங்குடி தலைவரான தனது மாமா ராவ்னி மெக்டிக்ட்ரேவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது வரலாற்று சிறப்புமிக்க போராட்ட பாரம்பரியத்தை தொடரப்போவதாக 75 வயதான மெக்ரோன் அறிவித்திருக்கிறார். அமேசான் காடுகளில் நடக்கும் சட்டவிரோத சுரங்க பணிகள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான சட்டங்களுக்கு எதிராக இந்த முதிய வயதிலும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைந்தது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடினார். திருவண்ணாமலையில் தெய்வ வழிபாடு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு மீதும் தாவேக்கா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மின்வெட்டு மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளதாக கூறினார். வெற்றிக்காக தாவேக்கா கையாண்ட தந்திரம் மிகப்பெரியது என திமுக முதன்மை செயலர் கே நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இனி மெத்தனமாக இருக்காமல் அசுர வேகத்தில் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தாவேக்காவுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கு பொதுவெளியில் மாடு வெட்டக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவே பரிசாக கிடைத்துள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்லாமியர்கள் உண்மையை உணர்ந்து திமுகவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். முதல்வர் விஜய் தமது அடுத்த டெல்லி பயணத்தில் காங்கிரஸ் தலைவர்களை நிச்சயம் சந்திப்பார் என காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் பயணமாகவே முதல்வர் விஜய் டெல்லி வந்து பிரதமரை சந்தித்துவிட்டு சென்றதாக குறிப்பிட்டுள்ளார்.
நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற தமிழக அரசு அனைத்து சட்டப்பூர்வ வழிகளையும் தீவிரமாக ஆராயும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இதை தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் எதிரான நீட் தேர்வை அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என்றும், முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் அரசு மருத்துவமனைகளின் தூய்மை மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் முந்தைய அரசின் நல்ல திட்டங்கள் தொடரும் எனவும் அவர் உறுதியளித்தார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிவைத்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அடுத்தடுத்து தனது விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை 6வது முறையாக உயர்த்தப்பட்டு மக்கள் அவதியுறும் நிலையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சைலண்ட் மோடில் இருப்பதாக சாடிய தாக்கூர் கனெக்டிங் கால் எஃபெக்ட் என மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் மாளிகைக்கு சென்று சித்தராமையா பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். ஆளுநர் இல்லாததால் அவரது செயலரிடம் கடிதம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் கர்நாடகாவில் கடந்த பல மாதங்களாக நடந்து வந்த முதல்வர் பதவி சிக்கல் முடிவுக்கு வந்துள்ளது. பதவி விலகிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா கட்சி தலைமை உத்தரவுப்படி பதவி விலகியதாக தெரிவித்தார். தனது கடிதத்தை ஆளுநர் ஏற்பார் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சித்தராமையா விலகலை அடுத்து துணை முதல்வர் DK சிவகுமார் முதல்வர் பதவியை ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா முதல்வர் சித்தராமையா சக அமைச்சர்களுடன் தனது இல்லத்தில் காலை உணவு உண்டார். துணை முதல்வர் DK சிவகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். இதன்பின் பேசிய மூத்த அமைச்சர் பரமேஸ்வரா பதவி விலகும் முன் தனக்கு ஒத்துழைப்பளித்த அமைச்சர்களுக்கு நன்றி கூறும் வகையில் சித்தராமையா காலை உணவுக்கு ஏற்பாடு செய்திருந்ததாக தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபியை டெல்லி போலீசார் கொடூரமாக கையாண்டதாக கட்சியின் கேரள மாநில குழு குற்றம் சாட்டியுள்ளது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது மத்திய முகமைகள் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தியது. அதை கலைக்க முயன்ற டெல்லி போலீசாரால் சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டு வலுக்கட்டாயமாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு திரும்பிய பெண் பயணிக்கு எபோலா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. முன்னதாக அவருக்கு அறிகுறிகள் தென்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் பெங்களூருவில் உள்ள அரசு தொற்றுநோய் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தார். அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் எபோலா பாதிப்பு இல்லை என தெரியவந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றும், உலகளவில் எபோலா வைரஸ் பரவல் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. எல்னினோவாலும் காலநிலை மாற்றத்தாலும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மத்திய அரசு முழுமையாக தயாராக உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தேசிய காரி மாநாட்டில் பேசிய அவர் பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களுக்கு மாற்று பயிர் திட்டம் மற்றும் தரமான விதைகள் விநியோகம் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய வங்கதேச எல்லையில் முள்வேலி மற்றும் புறக்காவல் நிலையங்கள் அமைக்க எதுவாக எல்லை பாதுகாப்பு படைக்கு 142.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த 45 நாட்களுக்குள் 600 ஏக்கர் நிலத்தை ஒப்படைக்க புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பண மோசடி வழக்குகளை விரைந்து விசாரிக்க அமலாக்கத்துறையினர் பணியாளர் எண்ணிக்கையை 60 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரிக்க மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி அதன் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 2029 3256 உயர்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் அமலாக்கத்துறை சோதனைகள் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாலும் கிரிப்டோ கரன்சி மற்றும் சைபர் குற்றங்கள் பெருகி வருவதாலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அதிரடி கட்டமைப்பு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பெறுவது குடிமக்களின் அடிப்படை வாழ்வுரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சாலை விபத்துகளில் சிக்கித் தவிப்போரை காப்பாற்ற நாடு முழுவதும் 112 என்ற ஒற்றை அவசர உதவி எண்ணை 3 மாதங்களுக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடை
விடுமுறை நிறைவடைவதை முன்னிட்டு இந்தியாவின் மாபெரும் ஆர்ச் வடிவ இடுக்கி அணையை சுற்றுலா பயணிகள் நடந்து சென்றே பார்வையிட மே 31ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களால் வழக்கமாக பேட்டரி கார்களில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் மராமத்து பணிகள் காரணமாக தற்போது 4 நாட்களுக்கு நடந்து செல்ல சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் 3000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படும் இந்த அணைக்கு பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைகளுக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு கேரள மின்வாரிய இணையதளத்தில் ஆன்லைன் முன்பதிவு நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தில் சாலையின் குறுக்கே பேனர் வைப்பதை தட்டி கேட்ட ரோந்து காவலரை தாக்கி கையை உடைத்த தாவேக பிரமுகர் உட்பட 2 சிறையில் அடைக்கப்பட்டனர். கும்பகோணம் நால்ரோடு பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர் வைத்த இளைஞர்களை காவலர் தேவேந்திரன் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அருண் மற்றும் காளி ஆகியோர் தாக்கியதில் காவலரின் மணிக்கட்டு எலும்பு முறிந்தது. இது தொடர்பான வழக்கில் காளியை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் தாவேக வார்டு உறுப்பினரான அருண் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து 2 சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் கணியம்பாடி பகுதியில் செங்கல் சூளைகளில் மாமூல் கேட்டது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் இருதரப்பைச் சேர்ந்த 6 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாவேக முன்னாள் நிர்வாகி விஜயகுமார் மாமூல் கேட்டதாக செங்கல் சூளை உரிமையாளர் சண்முகம் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தன்னை வழிமறித்து மிரட்டியதாக விஜயகுமார் அளித்த புகாரின் பேரில் சண்முகம் உட்பட 3 பேர் மீது போலீசார் தலா 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாநகரிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த 1 வாரமாக நிலவி வரும் சிஎன்ஜி தட்டுப்பாட்டால் ஆட்டோ, கார் மற்றும் வணிக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். எரிவாயு நிரப்ப பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை கருப்பாயுரணி பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் சிஎன்ஜி நிரப்பு நிலையத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் திரள்வதால் அந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்கு ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலைக்கு மத்தியில் பாரிஸில் தங்களுக்கு அவசரகால தங்குமிடம் வழங்கக் கோரி வீடற்ற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உட்டோபியா 56 என்ற அமைப்புடன் இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். கோடை காலத்திலும் குளிர்காலத்தைப் போலவே வீதிகளில் மக்கள் உயிரிழப்பதாக போராட்டக் குழுவினர் கவலை தெரிவித்துள்ளனர். கென்யாவில் பள்ளி விடுதியில் நள்ளிரவில் நேரிட்ட தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கென்யாவின் நகரு கவுண்டியில் உடுமிஷி பெண்கள் அகாடமியில் அதிகாலை 3:30 மணி அளவில் விடுதியின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கென்ய செஞ்சிலுவை சங்கம் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். தென் அமெரிக்க கண்டத்தின் பொலிவியா நாட்டில் நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான பழங்குடி பெண்கள் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் லாபாஸில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் உணவு மற்றும் எரிபொருள் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.